எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. இன்றைக்கி என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அது யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய செபி, அந்த செபியினுடைய சேர்மேன் மேலே இன்றைக்கி ஒரு குற்றம் அப்படின்றத சுமத்தியிருக்காங்க. முதல்ல செபி சேர்மேன் எப்படி செபிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சேர்பர்சன் பதவிக்கு எப்படி வந்தாங்கன்னா, மார்ச் 2, 2022 வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா செபியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஹோல் டைம் மெம்பராக இருந்திருக்காங்க. ஸோ 2017 இப்போ 2024 வரைக்கும் செபியில் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெடில் ஒரு சிஇஓ இருந்திருக்காங்க. அதை விடவும் ஒரு சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி பேங்க், ஐசிசி செக்யூரிட்டிஸ், அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் அப்படின்றது இருக்குது. இவங்களுடைய ஹஸ்பண்டும் சாதாரண ஆள் கிடையாது. இவங்க எப்படி சிங்கப்பூர், அதாவது இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இவருடைய ஹஸ்பண்டுக்கும் இன்டர்நேஷனல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்குது. இவங்களுடைய ஹஸ்பண்டும் சிங்கப்பூர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அதானி குரூப்புக்குள்ளே நிறைய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிகளுக்குள்ள பண பரிவர்த்தனை நடக்குது மற்றும் ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பரிவர்த்தனைகள் நடக்குது. அதுபோக இந்த கம்பெனிகளில் முதலீடு பண்ணுறதுக்கு எத்தனையோ உலகத்திலிருந்து பல வகையான ஃபண்டுகள், மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஹெட்ஜ் ஃபண்ட், அது போன்ற ஃபண்டுகள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. அப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த ஃபண்டில் செபி சேர்பர்சனுக்கும் அதே மாதிரி அவருடைய கணவருக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது, அதில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை ஆராய்ந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இவங்க இது போன்ற ஃபண்டுகளில் அதானி சம்பந்தப்பட்ட கம்பெனிகளில் முதலீடு பண்ணியிருக்கிறதுனால தான் அவங்க அதானி குரூப் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க செபியில் கனெக்ஷன் ஆகிட்டதுனால இவங்களுடைய சொத்துக்களை இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அது சம்பந்தப்பட்ட அறிக்கைகள்லாம் எதுவும் சமர்ப்பிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இது எப்படி இருக்குன்னா, நீ என்ன பஸ்ஸில் அன்றைக்கி கிள்ளி வச்சில, அதனால தான் நான் இன்றைக்கி உன் காலை மிதிச்சேன் அப்படின்ற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி செபி அப்படின்றவங்க இவங்க மேலே சில கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க, சில நோட்டீஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலடியாக, ஏன்னா அந்த கிளாரிஃபிகேஷனை பார்த்தா என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க இந்த மாதிரி கம்பெனிகளுடைய ரிசர்ச் ரிப்போர்ட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பப்ளிக்கில் விடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இது நாள் வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும் இவங்க ஹிண்டன்பர்க் அப்படின்றவங்க என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னா, பப்ளிக் கம்பெனிஸ் எடுத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸை ரிப்போர்ட் பண்ணி அதை பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. இப்போ தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனுக்கு எதிராக அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தண்ணி பைப்புக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு போடக்கூடிய ஒரு குழாயடி சண்டையாக தான் நான் பார்க்குறேன். இதில் எந்த ஒரு ப்ரொஃபஷனலிசமோ அல்லது இதில் எந்த விதமான ஒரு பெருசாக கண்டுபிடிச்சிட்டப்பா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹிண்டன்பர்க்கினுடைய ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் சமீபத்தில் கடந்த ஒரு வருஷத்துக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆக்சாஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி, இந்த டெமனியாஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி, உலகம் பூரா இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டியை கண்டுபிடிச்சி ஒரு நல்ல பேர் வாங்குறதா இந்த கம்பெனியினுடைய வேலை. ஈக்குனாக்ஸ்னு ஒரு கம்பெனி, இந்த மாதிரி பல கம்பெனிகளுடைய இர்ரெகுலாரிட்டிஸ், அவங்க பண்ணுற ஏதாவது ஒரு பரிவர்த்தனைகள் தப்பாக இருக்குது, சட்டத்தை மீறி இருக்குது அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ணுறதா இவங்களுடைய வேலை. இப்போ தான் முதல் முறையாக டார்கெட் பண்ணணும்னு இவங்களே ஏதாவது ஒன்று பண்ணணும், இவன் நம்மளுக்கு பதிலுக்கு நோட்டீஸ் அடித்தான். அந்த நோட்டீஸ்க்கு நம்ம மறுபடியும் என்னைக்கு பார்த்தீங்களா, அதானியினுடைய அப்டேட், அவர் ரெஸ்பான்ஸ் டு இந்தியா செபி அப்படின்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா. ஏற்கனவே அவன் நம்மளுக்கு ஒன்று அனுப்பிச்சான், திருப்பி நம்ம அவனுக்கு ஒன்று அனுப்பிச்சோம். ஸோ விடக்கூடாது, ஏதாவது ஒரு இர்ரெகுலாரிட்டி பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஆக மொத்தம் இவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம காசு போட்டு வச்சுருக்கோம், நம்மளுக்கு இதில் ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குழாயடி சண்டையாக தான் பார்க்குறேன். நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் எங்காவது இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம். இதனுடைய பயத்தினால எங்காவது நாளைக்கு 10 ரூபா போகுது அல்லது 50 ரூபாய்க்கு போகுதுன்னா, போங்க டுபா குருகுல நாங்களாம் எங்கள் ஷேரை விற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம மேபி இருந்தால், அதுக்கடுத்த நாட்களில் நம்மளுக்கு ஒவ்வொரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இதை பற்றி நீ அல்வா அதாவது இது ஒரு நியூஸ் தான், ஆனால் இந்த நியூஸ்னால எத்தனை பேருக்கு நன்மைன்னு பாருங்க. ரிலையன்ஸ் குரூப்லாம் நினச்சிருப்பாங்க, டாடா குரூப்லாம் நினச்சிருப்பாங்க, அப்பாடா நம்ம தலை தப்பிச்சுதுரா அப்படின்ட்டு. இதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு ஐயோ நம்மளுக்கு எது நியூஸ் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு அரசியல் வியாதியாகவோ அல்லது ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா தான் இது ஒரு முக்கியமான நியூஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா, செபியில் கோலொகேஷன் கேஸ் அப்படின்னு ஒன்று வந்தது.
இமயமலை சாமியார் அப்படின்னு சொன்னா தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அப்ப இந்த கோலொகேஷன் கேஸ்ல என்னாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கோலொகேஷன் கேஸ் டைரக்டா செபில தான் பிரச்சனை அப்படின்றது உருவாயிருக்கு. அல்லது செபி கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. அல்லது ஏதோ ஒன்று நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ரெகுலேட்டர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த நியூஸுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்றது தொடர்ந்து நடந்திருக்கணும். தொடர்ந்து நடக்கலையே, அது ஒரு டெம்பரரியா நடந்துச்சு, அப்புறம் ஓடி போச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ குடுமையை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி சின்ன பசங்களுடைய சண்டையாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த ஹிண்டன்பர்க்கினுடைய தாக்கம் அப்படின்றது. அதே மாதிரி ஹிண்டன்பர்க்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்குகளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஸ்டாக்குகள் இந்த இதில் வரலையே, இந்த குழாயடி சண்டையில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பொதுவாக இப்படி கூட நீங்கள் நினச்சி பார்க்கலாம். இந்த ரைட்ஸ் அப்படின்ற ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுலாம் ஏதாவது நாளைக்கு பாதிப்பு வருதா? ஏன்னா அந்த போன்ற ரைட்ஸுகளை பற்றி நேரடியாக இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதானி குரூப்புகளை பற்றி ஏற்கனவே தெரியுமே. அதனால் ஒரே இவங்களுடைய நோக்கம் இப்போ அதானி இல்லை. அந்த ரிப்ளை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செபியினுடைய ரிப்ளை, அதுதான் இவங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ அப்போ இந்த சமயத்தில் வந்து செபி பற்றி பேசினா நம்ம மார்க்கெட்டில் என்ன அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி டைரக்ஷனாக பார்த்தா நிஃப்டி மேபி அடி வாங்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் டைரெக்டாக ஏதாவது ஸ்டாக்ஸ் அடி வாங்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ரைட்ஸ் அப்படின்றது ஏதாவது அடி வாங்குதா அப்படின்றது பொறுமையாக இருந்து பார்க்கணும். அதுக்கு இன்னொரு 24 மணி நேரம் இருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் கிரிட்டீரியா தான் முக்கியம். அதாவது ஒரு வடிகட்டி அப்படின்றத முக்கியம். நம்மகிட்ட 6000-7000 ஷேர் இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீலி அவைலபிள் டூல் இருக்குது. ஸ்க்ரீனர்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி சார்ட்டிங்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. ஒரு நண்பர் என்ன சொல்கிறார், இப்போ தான் சாட் ஜிபிடியெல்லாம் வளர்ந்துடுச்சு, ஸோ ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, நம்ம அத்தனை வெப்சைட்ஸில் போய் எடுக்காமல் சாட் ஜிபிடியில் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. நானும் அவர் கொடுத்துருக்கிற கமெண்ட் தூக்கி அப்படியே போடுறேன். அதாவது இருக்கிறதுலையே வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக், கடன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். அது என்ன சொல்லுது, நீங்கள் வந்து அது ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்குது, நீங்கள் இதைத்தானே தேடுறீங்க அப்படின்னு. ஆமாயா, நான் அதைத்தான் தேடுறேன், தயவுசெய்து இந்த ஸ்டாக்ஸ் காமின்னா அதை காமிக்க மாட்டேங்குது. ஒருவேளை சைன்இன் பண்ணி பார்க்கணுமோ அப்படின்ற மாதிரி பார்த்தேன். சரி, ஓகே, சைன்இன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இங்கே கேட்குது, ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு. ஆமாம், எஸ்ன்னு கொடுக்க வேண்டியது தான். அப்படின்னா நீங்கள் போய் ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் பாருங்கள் அப்படிங்குது. ஹலோ மிஸ்டர் சாட் ஜிபிடி, இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, இது முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த ஜிடிடி ஆர்டர் போட தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஷேர்களை பயப்படாமல் திடீர்னு ஒரு லோ ரேட்டில் பிடிக்க முடியும். ஸோ இந்த 0 ஜிடிடி ஆர்டர் போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு உங்களுக்கு ஆர்டர் அப்படின்ற செக்ஷனில் ஜிடிடி அப்படின்றது இருக்குது. அங்கே போய் நீங்கள் நியூ ஜிடிடி அப்படின்றது கிரியேட் பண்ணலாம். இந்த ஜிடிடி வந்து என்ன அர்த்தம்னா குட் டில் ட்ரேட். அது ட்ரேட் ஆகிற வரைக்கும் அது வந்து உங்களுடைய ஆர்டர் புக்லேயே இருக்கும், 1 வருஷம் வேலிடிட்டி அப்படின்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்துக்குமே. இது வந்து ரொம்பவுமே ஒரு குறிப்பிட்ட டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கு. இவன் இங்கிருந்து 400 ரூபா போக போறானா இல்லை மறுபடியும் 260 ரூபா வரப்போறானா அப்படின்ட்டு. திடீர்னு நாளைக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷில் 320 ரூபா காமிக்கிறான் அல்லது 280 ரூபா அப்படின்னு காமிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறது அப்படின்றது நம்ம ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடும். பட் இதெல்லாம் ஃபஸ்ட்டே யாராவது பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ பை பண்ணுறது ஒரு 100 ஷேர் வாங்கணும் அப்படின்ற சமயத்தில் என்ன ரேட்டுக்கு வாங்கணும், ஒரு 300 ரூபா வந்தால் வாங்கணும். எந்த ரேட்டுக்குள்ளே வாங்கணும், 300 ரூபாய்க்கு ட்ரிகர் ஆகி ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போகும். அப்படி போகும்போது நீங்கள் ரேட்டை கொஞ்சம் மேல் நோக்கி ஏற்றி போட்டால் தானே கிடைக்கும். 300 ட்ரிகர் ஆகி 250 போய் வாங்கினா அப்புறம் எப்படி அந்த ஆர்டர் ஒரு வேலிட் ஆர்டராக இருக்கும். ஸோ 300 ரூபாய்க்கு ட்ரிகர் ஆகி மார்க்கெட்டுக்குள்ளே போகும்பொழுது 302 ரூபாயா அந்த ஆர்டர் போ அப்படின்ற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இது பிளேஸ் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு இந்த ஷேர்னுடைய விலை அந்த 300 ரூபா பக்கத்தில் வரணும். அப்படி 300 ரூபா வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்டரை ட்ரிகர் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த புரோக்கர் செக் பண்ணி பார்ப்பான், இவங்க கிட்ட முதல்ல 40,000 ரூபா பணம் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி பணம் இருந்தால்தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் ஆகும், இல்லைன்னா இது ஒரு மாதிரி பெண்டிங்லேயே இருக்கும். சரி நண்பர்களே, இந்த ஹிண்டன்பர்க் நியூஸை பற்றி இவங்க செபி சீஃபும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்களுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அது போக வந்து அதானி குரூப்லேருந்து என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, ஆளும் கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியரிஸ் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி வெளிநாட்டுகளினுடைய மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கவனிக்கிறதுக்கு டைம் தேவைப்படுவதால் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை மூட எப்படியோ கெடுத்துட்டாங்க. அதனால் வீடியோவை இத்துடன் முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.